இன்றைய தினம் மாமாவும் நானும் சில ரகசியம் பேச இருப்பதால் வர்த்தக வியாபாரிகள் ஒருவரும் அதாதபடி போடுறா கபாட மந்திரம் போடுறான். ஜெகனி மகாராஜாவும் சில ஆலோசனை பண்ண இருப்பதால் இன்றைய தினத்தில் அஸ்திராபுரத்தில் எந்தவித வியாபாரியும் வரக்கூடாது போடுறா தண்டோரம் சரியான வியாபாரி வரான் மொத்த மக்கள் புளியண்ணு ஓ ஓ ஓ என்ன வைக்கிற முறையே சரி கிடையாது. என்ன வச்சு நான் வந்து செட்டியாருப்பா செட்டியார நல்லா இருப்பா. முன்னாடி மயிர் எப்படி வந்துக்குது? மயிர் எப்படி வந்துருக்கு? முன்னாடி நான் தான் என்ன கொடுத்தேன்? பரவாயில்ல. ஆமாப்பா ஏதோ அவ தடவுனை இடத்துல மொழிஞ்சுக்குது. தடவுனத்தா நீட்டு எப்படி இருக்குது? மொத்தம் உளுந்து விடுக்கிறாங்க. உளுந்து போச்சா? அது என்ன வேப்பண்ண வாங்கினா பண்ண வேப்பண்ண தண்ணா உள்ள என்ன பண்ண முன்னா அதுக்கு முன்ன நான் கட்டின்னு வரும்போது நீட்டிருந்துச்சு. ஆமா எண்ணெய தடவை நீர் தடவை ஏங்க என்ன ஓனமானு கேட்டேன். ஏங்க என்ன ரேட்டுன்னு கேட்டுச்சு. 100 ரூபாய் லிட்டருன்னு. சரி இன்னும் வேற என்னன்னு கேட்டுங்க. பொங்க என்ன இருக்குதுன்னு கேட்டேன். அது வேணாச்சு. வேற என்ன வாப்பா இருக்குதுன்னு. சரி அதை கொடுன்னு கேட்டுச்சு. எவ்வளவு லிட்டர்னு கேட்டுச்சு. 25 ரூபாய் வாங்கி தள்ளி விட்டுக்கிட்டு மொத்தமா போயிட்டு நல்ல காலம் பரவாயில்ல. சரி எதுவும் வைக்கல அவளுக்கு அப்படியே சொல்லிட்டேன். சரி இந்த தினத்துல எது பொங்க எண்ணெய் எடுத்து வை. பொங்க எண்ணெயில என்ன பலகாரம் செய்யறது? நீ ஒரு பக்கம் அதெல்லாம் வந்து சுய ஒண்ணு சொல்லலாம்பா. பண்ணிடுமா ஓப்பன்னு என்னன்னு சொல்லு. தினத்துல என்ன செய்யலாம் தெரியாது. அப்படியே போண்டா செய்யலாம். புது மருமக பிள்ளைக்கு தான் செய்யணும். ஆமா நல்லா பின்னி நாள் துண்ணுவான். அதை வச்சுக்கணும் பாத்தியா? அது என்ன தெரிஞ்சா உங்க என்ன வேப்பண்ணா அது வந்து தெரியல. உங்க என்ன புளிய என்ன வேப்பண்ணா? ஆமா 3 ரெடியா இருக்குது பாரு. நல்ல பையன் அடங்குது. இப்ப எடுத்துக்கிறேன். யார் அஷ்டாபுரம் போறேன் நானு. அஷ்டாபுரத்துக்கு எதுக்காக போறேன்னு கேளு. மகாராணி அம்மா அதாவது இருவருடைய மகாராஜா அவருடைய மனைவி எண்ணெய் குளிச்சுட்டு தலை வாரிட்டு அப்படியே ரெடியா நிக்கிறாங்க. எண்ணெய் கொண்டு போய் கொடுத்த பிறகுதான் அவங்க தலையை முடிப்புன்னு சொல்லிருக்காங்க. அவங்க தலையை முடி தவளை விரிச்சு விட்டுக்கினே கேட்டான். ஏன் என்னப்பா நான் இன்னைக்கு வந்து வியாபாரம் எல்லாம் வரக்கூடாது. சரி துரியோதன மகாராஜா அதனால நீ பைசா வியாபாரம் அங்க வரக்கூடாது. ஏற்கனவே கொடுத்த பாத்தியா அந்த எண்ணெய் கொடுத்த போய் காசு வசூல் பண்ணி வந்துடுறேன். எந்த காசும் நீங்க வசூல் பண்ண கூடாது அப்படியே சொல்லிட்டேன். ராஜபாட்டல் நீ கிளம்பு. சரி போட்டுமா புளியண்ணு ஓப்பன்னு புளியண்ணு ஒரு முறைதான் மரியாதை நம்மளுக்கு. என்னடா வியாபாரம் அப்பா? மல்லி முல்லே ஊற வச்சாவள மாரி ஊற வைக்காத மெச்சா கைலாசபுரம் மகாத்திரத்திலே வாசமத்தி வரக்கூடிய மளிகை கடை வைத்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் ஏகானந்தம் என்று சொல்லக்கூடிய என்ன பூவே தான் தெரியும். மல்லி ஏதோ ஐட்டம் மல்லி ஏதோ மல்லி பாரு இது வந்து மல்லி. ஆமா முல்லை கனகாம்பரம் அடுத்தது அவளை மாரி எவ்வளவு மாரி தவணை மருக்கு அதுக்கு தாங்க அவளை மாரி இவ்வளவு மாரி அடுத்தது ஜபா. சரி இருக்கட்டும். நாளைக்கு வந்து எங்க வீட்டுக்கு போலான்னு பாக்குறேன். எங்க வீட்டுக்கு ஒரு 10 மயம் வாங்கி போய் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஆட்டோ ஆடின பணம் அதான் வரும். 5 நாளா ஆட்டோ ஆடந்து 10 மயம் பூக்கு தான் வரும். சரி ஒரு மயம் எவ்வளோ? ஒரு மழம் உன்னுடைய கையில போட்டுனா 50 ரூபாய். என்னுடைய கருத்துல போட்ட 25 ரூபாய். உங்களை போடு
ஏண்டாப்பா எந்த எடுத்தோம் என்ன 50 ரூபாய் அப்படியா? சரிதான். சரி உன் கையில் தான் போட்டு காட்டா. எப்படி கொடுக்கணும்னு? ஏய் இரு, முழத்துல ஓணுமா மாறுல ஓணுமா? யாரு மாறல கொடுக்குறேன்ற? ஃபர்ஸ்ட் முழத்துல ஓணுமா உனக்கு மாறுல ஓணுமா? மயத்துல கொடு. இந்த முழத்துல போட்டு காட்டு. மவுரு எந்தில போட்டா எவ்வளோ? 100 ரூபாய். நான் வந்து போட்டதான் சொல்ல முடியும் ரேட்டா. புல்லாப்பா நம்ப எந்தில் தானே போட்டு எடுத்து வச்சுருந்தேன். போலம்பா 50 ரூபாய் என்ன சும்மாவா? போலம்பா இதான் முழமா? நம்மளுக்கு தான் வருது ஒரு முழம். இப்படி பூத்தா யாரு பொண்டாடி தாலி ஆத்தா அந்த பூவை வாங்கி வியாபாரம் பண்றது? 50 ரூபாய் அம்மா கூட எண்ணி பார்த்தா கூட வராதுக்குது. போதும் உந்த போட்டு காமி பாப்பா. 25க்கு 25 என் முன்னாடி தலையில குத்தா உக்கார மாதிரி போடு. நல்லா பாரு. மடிக்கு போடு. கைதா இப்படி மடிக்கு. இது எவ்வளோ? 25 ரூபாய். 25 பூ இல்லத்துக்கு எவன் கூட 25. இதெல்லாம் வந்து தேவைப்படாத விஷயம் பேச கூடாது. ஏன்னா முதல்ல ராஜபாட்ட விஷயம் புரியுதா? அதனால வந்து நான் எந்திலே அணுந்துக்கிறேன். குடு உந்துல. சரி மார்ல வேணுமா? மார்ல தான் குடு. உந்த மார்ல போட்டுக்காம ஃபர்ஸ்ட் என் மார்ல போட்டு காட்டா. உந்தல போடு. நான் நல்லா அது ஒழுங்கா இருந்தா அது கூட என் மார்ல போட்டு 50 ரூபாய் தான் போட்டாலியே. சரி பார்த்து நான் போடு. உன் மார்ல தான் போடு. ஒழுங்கா போட்டு குடு பூ. அதாவது நல்லா ஒழுங்கா. மார்ல பிடி போடுவாங்க. இங்க வச்சு காமிக்கிறான். இதான் மாறு. உங்களுக்கு தெரியுமா எப்படின்னா? பாத்துக்கியா? அதுவா மாறு? ஆமா நான் அழகிறேன் பாரு மாறு. மல்லி அவரு நவரு இருமா வர. ஆமா பக்கத்து தெருவுல கூப்பிடுறாங்க. இதுதான் மாறு. 50 ரூபாய்க்கு தருவேன். இது வந்து தினம் கொசுரியா முன்னாடி கொடுக்க கூடாதா? 500 ரூபாய் கொடுத்து பூ வாங்கி அது உனக்கு 50 ரூபாய் கொடுத்தாங்க. எப்படா குடும்பத்தை நடத்தது? இன்னைக்கு எடுத்து யாருக்கும் தரத்தால என் முன்னாடி கூட அப்படியே கடை விட்டோம். போ நாளைக்கு பாத்துக்கலாம். மகாராணி அம்மா கூட பூ இன்னைக்கு வைக்கிட்டாவில அப்படியே கடை விட்டாங்க. தினத்துல ராஜபேட்டைக்கு எதற்காக வந்து தெரியுமா? மகாராணி அம்மாவுக்கான தினமும் பூ கொடுக்கறது வழக்கம். சரி இன்றைய தினத்துல மகாராணி அம்மாவுக்கு பூ கொடுக்கணும். இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு வந்து என்ன 1 தேதி 1 மாசமானா சம்பளம் வரும் நம்மளுக்கு. ஆமா பணத்தை வாங்கி போனா தான் நாளைக்கு பூ வாங்கி வந்து வியாபாரம் பண்ண முடியும். இன்னைக்கு அப்படியே நீ போய் கவுந்து அடிச்சு படுத்து ஈர துணி போட்டுக்க போ. ஏண்டா இன்னைக்கு வந்து ராஜபாட்டு லீவு. எந்த வியாபாரியும் வர்த்தக வியாபாரி வரக்கூடாது. அவங்க மாமாவா அவரு அரசியல் விஷயம் பேசுறாங்க. எதுவும் நான் ஒரு ஆள் தான் பாரா உசாரு. ஆமா இன்னைக்கு தான் அதான் ராஜபாட்டு லீவு. அம்மா என்ன நம்பி குளிச்சிட்டு தலைய வராம அப்படியே விரிச்சுக்கின்னு தூங்கி இருக்கோம். அப்படியே விரிச்சு நடக்கட்டும் போ. அதான் நாளைக்கு வச்சுக்கோ. பூ கொடுத்தா தாண்டா தலையை வாரி சீவி சிக்க எடுத்து பூ அணிஞ்சுக்கின்னு வெளியே வருவாங்க. அம்மா எம்மா நேரம் பேசுகிறது நாடா இன்னைக்கு லீவு. போ மல்லி முல்லே தூர போட்டா போ பரட்டும். கரமாந்திரா போய் படுத்து வாங்கிடு. ஊற வச்சு அவ்வளவு பெரிய இன்னைக்கு வாடிங்க பூரா வரவன் குறும்பாட்டு அவன் வர மார்ல போட்டு காமிக்கிறான். ரவிக்கு உள்ள வாடின்றான். இன்னைக்கு வர ரவிக்கு உள்ள வாடி. என் பவுன்ல உள்ள வர முடியாதா? ஆடை நடமாடும் ஜவுளி கடை. வா ஜவுளி கடைக்காரா எல்லாத்துக்கு முன்ன பதார்த்தம் வர மாதிரி இதுவும் ஊரு ஈரோட்ல இருந்து சைட்டா வந்துக்குது. அப்படியே அப்பா சரவணா ஸ்டோர் கூட மினுக்கிடுது. நடமாடும் ஜவுளி கடல். அப்பா ஆமா என் கூட்டுக்காரி போனா வராது போய் போனா கிடைக்காது. வாருங்கள் வந்து அள்ளி செல்லுங்கள். நான் கேக்குறேன். நான் தான் அவங்களையும் கூப்பிடுறேன். அப்படி வா இதுக்கு மேலிட்டு வந்து ஆடா தீபாவளி வேற நெருங்குது. கிட்ட பத்துல இருந்து எடுத்து வச்சிட்டோம்னா தான் நல்லது. சரி அதுக்கு என்ன ஆயிட்டு ஃபர்ஸ்ட் இதுவா? வா போடு இது என்னது? புத்தம் புதிய போடு ஆவாடை. பாவாடியா? ஆமாம்பா. என்ன பண்றது? என்னப்பா
பாவாடை என்ன பண்றதுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குற ஃபர்ஸ்ட் நீ வந்து இதை கேளு அது வேணாம் நீ எடுக்க மாட்டேன் அது ரேட்டு கேட்டா பயந்துருவேன் இது ரேட்டு பாரு அட பையா இது சும்மா ஜோலா வலிக்குது பாருடா டபுள் கடல்ல மின்னுது பாரு எப்படி ரேட் அதிகமா தான் இருக்கும் ஆமா பா இது பேர் என்ன சூத்தாடா ஏய் சித்தாடா சும்மா டிக்ஸ் வியாபாரம் பண்ண கூடாது சித்தாட புடவை சாரியா ஆமாம்பா பரவாயில்லப்பா பிரிச்சு பாரு சந்தேகமா இருந்தா கொஞ்சம் ஒரு ஓட்ட கூட இருக்காது பையா பூரா வட்டம் வட்டமா இருக்குது பொம்பளைங்களுக்கு தகுந்த மாதிரியா தாண்டா வட்டம் வட்டமா இருக்குது இது எவ்வளோ இதுவா 105 ரூபாய் பரவாயில்ல சீப்பான ரேட்டா இருக்குதுடா அப்பா பரவாயில்ல மயம் வந்தா கூட போய் தின்னு படுத்துக்கலாம் அடுத்தது இது இது பேர் என்ன இது சூத்தாடை பெண்கள் கட்டுவாங்க பத்தி எப்படி பாவாடை மறைக்குது இல்ல பாவாடைன்னு சொல்றான் ஆவாடா போடுறாங்க எவ்வளவு எவ்வளவு ஆவாடப்பா எவ்வளவு ரேட்டு கேக்குறியா 850 ரூபாய்ப்பா 800 ஆமா அது என்ன அம்மா அகலங்குது அது கம்மியான ரேட் சொல்றது இடத்துக்கு தகுந்த மாதிரி இடம் எப்படி அமையுதோ கட்டுறது மாதிரி ரேட் அதிகமா ஏறிக்கும் பாவாடை ஆமாம்பா நான் என்னெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன பாவாடை வைக்கிறோம் பாவாடை வாங்குறோம் தெரியுது நீ பாக்கல முன்னாடிக்கிட்ட கவுரா அரைக்கிற மிஷின்ல முன்ன கட்டி விட்டு மாவு அரைக்கும் போது உதறாங்க செத்த நேரத்துக்கு ஒரு மாதிரி அதான் இது இந்த பாட்டி கட்டிக்கோ நீ வாங்கவே தெரியல பாரு பாரு வியாபாரத்தை மோசம் பண்ண இல்ல இல்ல பாட்டி எடுத்துமா அடுத்தது ஒரு ரவிக்கு உக்காரு மழை வராது ஏம்பா ஆம்பளை முன்ன எங்க வருவதானே பொம்பளை வராங்க ஒரு ரவிக்கு பாது இது வந்து ஒரு ரவிக்கா ஆமா இது எவ்வளவு 1250 ரூபாய் ஆமா நான் போக யோசிக்கிறேன் மாதிரி பாது தேனா வந்து மாடு காட்டுற கவுராட்டம் இது இல்ல இல்ல டிசைன் பாது வந்து பின்னாடி வந்து லூஸ் வந்து இஸ்தி கட்டறது ஆமா சரி ஏவா சரி இதுவும் எடுத்துக்கலாம் அடுத்தது இது வந்து உள்ளவாடி நாடா ஒண்ணுமே தெரியல இதுல துணியா தெரியல நாவோ மொனில ரவோண்டு தெரிஞ்சு ஏன்னா வந்து 2 இட்லி ஊத்தி வைக்கிற மாதிரி இருக்குது மாசம் சொல்லாத போட்டியா ஒரு ஆஸ்பத்திரியில நர்செல்லாம் போட்டு போறாங்களா இப்படி உள்ளாடி அது வந்து ஏயா வெறியா தர உனக்கு சந்தேகம் வந்தா நீ போட்டு செக் பண்ணி விட பார்த்து வாங்கிக்கோ ஃபுல்லாவே காணும் ரவுண்டு முன்ன பட்டுக்கு வட்டமாக்குது 2 என்ன அது எவ்வளவு பார்த்து இது வந்து 2000 அம்மாங்க அதான் அம்மா பேசிக்குது அதான் சீப்பா சொல்றேன் அது என்ன 2 பள்ளிக்கூடத்து பசங்க பந்து ஆட்டு அதுமே தெரியுது ஏடா அமைப்பு அப்படிப்பா இதெல்லாம் எப்படித்தான் போடுறதுன்னே தெரியுது அங்க போடத்தல்ற கம்மியா கைட்ரா அங்க போடத்தல்ற கைட்ரா ஏண்டா என் தொழில் அசிங்கப்படுத்துற கம்மி ஆட்டிட்டே கைட்ரா கைட்ரா அங்கடா போடத்த ஏன்டா அசிங்கப்படுத்துறே வாடா வாங்க மாட்டியா அம்மா போன் பண்ணாங்கப்பா மகனே அம்மா யார் இதுக்கப்புறம் யார் வராங்க Hey!
நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியா நான் வெளிநாடு போயிருந்தேன் மழை மழை மழைன்னு வளர்ந்து விட்டுக்குதுடா நகர பொண்ணுங்கெல்லாம் பார்க்க ரொம்ப நாள் 5 வருஷம் ஆகி போச்சு ஆங்காங்க போயிருந்தேன் அதுக்கு முன்ன நான் வந்து இப்ப சின்ன பொண்ணா இருந்துச்சு மோர் இறக்குமா யோ ஐயா சரி சரி ஐயா மோர் சாப்பிடுறியா அப்பா வெயிலா கொளுத்து கொளுத்துது ஆமா நல்ல வெயில் தான் பாப்பா அது முன்ன ஆமாயா முன்ன சின்ன பொண்ணா இருக்கும்போது இப்ப ஆமாயா மேல வந்து இப்ப ஒண்ணு நான் ஒரு அடுக்கு ஏறிட்டு இருக்குது என்னன்னு கேக்குறியா மேல கருத்தினாது கீழே கருத்தினாது யோ நான் புரியலையா மேல ஆடுது கீழே மாடுது ஒண்ணு எனக்கு தெரிய மாட்டேது என்ன விஷயம் ஐயா யோ மேலே ஆட்டு மோரியா மேல கருத்து ஆட்டு மோரு கீழே மாட்டு மோரு ஓ அப்பதான் புரியுது சரி அப்ப சரி சரி ஐயா நீ வயிற்றுக்கு என்னதான் சொல்ற சோறு அதானே சோறு துண்ணதான் எப்படி கிடக்குற பீ துண்ணா கரெக்டா தான் இருந்திருப்பேன் அடா அப்ப நீங்க பீ தான் சொல்றியா நீ தான் அடி நான் தான் சோறு சொல்றேன்னு சொன்னேன் சோறு துண்ணதான் மத்த மத்த சொல்றேன் பொண்ணு வச்சு இறங்கி கிடத்தானே யாரும் சொன்னா தானே நீ பாத்து இறக்கணும் எடுத்தமா எடுத்தமா மோர் வேணுமையா எனக்கு வந்து ஆட்டு மோர் வேணாம் மாட்டு மோர் குடி சரி சரி அதுக்கு முன்னாலும் சாப்பிட்டா திருப்தியா இருக்கும் இப்ப மட்டும்தான் இப்ப எப்படி என்ன ஒய்க்கு ஏத்தாந்துக்கிறேன் ரேட்டு சொல்லு ஐயா எந்த வேணுமா இல்ல எங்க மாநிலத்தில் வேணுமா என்னடா எது ஏத்தாலும் 2 ஆகுது ஆமா எது உங்க மாமியாள்கிட்ட காமி இந்தா அடா பையா இதெல்லாம் எவ்வளவுமா உங்க மாமியாளத்துல எங்க மாமியாளத்து எவ்வளவு தருமையா எங்க மாமியாளத்து 5 ரூபாயா 5 ரூபாயா ஆமா ஆமா பரவாயில்ல சாமி மாமியாளத்து மாதிரியா தான் நீட்டா இருக்கும் பொழுது ஓஹோ அது பழசு மகளங்குது யோ அளந்து அளந்து அடி தேஞ்சு போச்சியா அது மாமியாளதா ஆமாயா ஏதா உந்துகாமி இதான் எழுந்து இது எவ்வளவுமா சொப்பாட்டங்குது இது வெறும் 50 ரூபாய் தான் யாருக்கு மரியாதை இது பாரு இது வந்து ரவுண்ட் ஒரு வாய் கூட பார்த்தாது இது 50 ரூபான்ற உங்க மாமியாருக்கு 5 ரூபான்ற எங்க மாமியார் கிட்டே பாரியா அப்புறம் என்ன அதுக்கு என்ன எப்படியா இருக்கு புதுசியா கருக்கு மரியாதை எப்படி இருக்கு பாரு பொண்ணு நல்லா நல்லா மோர் குடிக்கிறா ஆமா அவங்க மாமியார் கேலியா புடிச்சு போக மாட்டேங்கிறா அத பார்த்தாலும் அப்படியே ஏய்யா சரி சரி இப்போ எந்த வேணுமா மாமியார் வேணுமா எங்க வர ஏதுடா ஏதுடா ஏது உள்ள பாப்பாரு காலை அவுத்துங்க சரி அவுத்துட்டு பட பரவாயில்ல ஏந்துரு ஊத்து ஊத்துறே பாத்தீங்க உட்காரியா உட்காரியா ஊத்தலாம் பின்னி கடை
யார் என்ன பொம்பளை தொலை போட்டிருக்கீங்க இல்ல இல்ல எங்க மாமியார் யாரு பையன் இன்னைக்கு ஒண்ணு உனக்கு வீடு? டேய், டேய். உனக்கு வீடு பாரு எதுல? சரி சரி உக்கார் உக்காரியா இந்தா யோ ஏந்திரு ஏங்கறியா ஏந்திரா படிமானமா உக்காருன்னு சொல்ற ஏந்திருன்ற. ஏய்யா ஏந்ததானே சொல்றீங்க போனா ஏந்திரு நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க, மூத்திரம் குடிக்கிறீங்களா? நாங்க தினம் அங்கதான் போய் குடிச்சிக்கலாம். ஏய்யா சரி சரி இப்ப மோர் சாப்பிட போறேன் பழைய பாக்கில எங்க மாமியா கிட்ட வச்சுப்பாரு அந்த பாக்கிலாம் கொடு இப்போ உன்னை அவனை கேட்டேனா? எவங்க அப்ப இப்ப எங்க மாமியார் நாங்க அதான் வந்து கோடு போட்டுனே வந்தான். கோடு போட்டு சுத்தி செவுத்துல போட்டு வச்சுக்கிறேன் பாக்கல. ஆமாங்க போட்டு வச்சுக்கிறியா இன்னொரு அவன் தூரம் இருக்குது, மாரியாத்தா கோயில் செவ்வரம் தூரம். அது போட்டுட்டேன்னாக்கா அது போட்டும் போகவும் சம்பளம் வரவும் சரியாயிடும். ஏய்யா அதுக்கு முன்ன சம்பளம் கரெக்டா கொடுத்துருந்தாங்க இப்ப எப்படியா ராஜபேட்டையில. இப்ப தேதி மாத்திட்டாங்க. எப்படி எப்படி உள்ள ஆளு சேர 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 சரி சரி மெயின் காட்டுல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் மாத்தியாச்சு. எப்படியா சொல்ல இந்த இங்கிலீஷ் தேதி ஒண்ணும் இங்கிலீஷ் தேதி ஒண்ணும் தமிழ் தேதி ஒண்ணும் என்னைக்கு ஒன்னா வருதோ அன்னைக்கு வாங்கிக்கிறாங்கன்ட்டாங்க. நியாயமான வார்த்தையா என்னைக்கு வரான்? எப்போ வரான்? யாரு கேக்குற? எனக்கு காலண்டர் கீழ்ச்சி பாருண்டா. அதே வராதா? வரலன்னா நான் என்ன பண்றேன்? கோடு தான் போட்டு போகணும். கைலாசபுரம் நெடுக்க பாவியா யோ கடை வாங்கினாக்கா கடத்து ஒழுங்கா கொடுக்கணும் முதல்ல ராஜபாட்டில வேலை செய்யறத சம்பளம் குத்துறாங்க. சரி உக்காரியா 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 போனா போகுது. சரி ஏந்திரியா யோ ஏயா நீ செவத்துல கோடு போட்டு மாற நம்ம பால்காரங்கிட்ட கடன் சொன்னா அவன் என்ன கேட்கறான் தெரியுமா எல்லாம் அவனும் கடன் சொல்லிட்டு தான் வாங்கிடுறான். யாரு பால்காரங்கிட்ட நானும் கடை சொல்லிட்டு தான் வாங்கிடுறேன். ஆமா அவன் ஒரு மாதிரியா பாக்குறாயா அதுதான் அவனும் உண்டு. பால் ரேட்டு விஷமாடு ஏறி போச்சானே. ஆமா அதுக்கு பின்னி 1 லிட்டர் தண்ணி வச்சுக்கிறோம். 3 கரைக்கருத்தா 3 கூட 3 வச்சு 6 ஊத்துறோம். அது மீட்டர் தூக்கி அடிக்க சரி சரி ஏ உக்காரியா 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 அம்மா தான் நான் ஆம்பளை தானே நான் உக்காந்து எத்தனை முறை உக்காந்து நான் இன்னும் 9 சொன்னேன்ப்பா ஆம்பளை தான் உட்காருன்னு தான் சொல்றேன். ஏய்யா யோ நீ சாப்பிடுற ஒரு சொம்பு மோருக்கு இவ்வளவு நேரமா நம்ம போய் இன்னும் 1/2 மணிக்கெல்லாம் மோர் கொடுங்க நம்மக்கலாம். இந்த அப்படி அவன் அந்த 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 டம்ளர்ல குடிக்க மாட்டான். அதுல குடிச்சா அவனுக்கு ஆங்காது. கையில குடிச்சு குடுறா. ஏய் ஏந்திரா நம்ம பேரு பாக்குறாங்க என்ன பாக்குறாங்களா இல்லையா? பாக்குறாங்க 5 தோப்பளம் வாங்குறேன். மோர் கொடுக்கறியா? சரி உக்காரியா உக்காரியா ஏய்யா உனக்கு என்ன ஆம்பளைக்கு வரப்பாங்க பிளாடி நான்சென்ஸ் பகர் எம்மா பேர் பாக்குறாங்க. சரி சரி உக்காரியா உக்காரியா பிளாடி நான்சென்ஸ் பகர் இடியட் சுப்பிட்டு இங்கிலீஷ்ல பேசுறதுனால யோ இந்த இதுல சாப்பிட்டா உனக்கு ஒத்து வராது. நீ கைப்பிடி யோ பாரு அப்படியா 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 எங்கடா மோர் குடிக்க சேர்த்தாயா அவளுக்கு சரி சரி எப்படியா இருக்குது மோரு அருமையாகுதுமா. அருமையா அருமையாக்குதாப்பா ஒண்ணும் வேற இல்ல சரி மோர்லாம் அப்புறம் வித்துலாம். நீ யோ யோ பாக்க ஏயா சரி நீ தான் இப்படி எல்லாம் பண்ணல இப்ப மொத்தமா விட பேசியா அதெல்லாம் ஒத்துக்குவேன். அரண்மனைக்கு சென்று இந்த மகாராணிக்கு எல்லாம் போற கொடுக்குறியாயோ உண்மையிலே தண்ணி ஒண்ணு போ. இல்ல இல்ல சரி போ போ நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். காசு குடுறாடா. பணம் கொடுக்கல காசு இல்லையே. காசு இல்லையா? காசு இல்ல. ஏயா இப்ப மோர் குடிச்சியா என் மோர் தான் குடிச்சியா இல்ல என் மூத் என்ன என்ன சொல்றீங்க? மோர் என் தலைமையில ஊத்தி விட்டு மோர் குடிச்சா இல்லம்மா. உனக்கு குடிக்கிறதுக்கு துப்பு இல்ல இல்ல, அவன் மூத்திரத்தை தான் குடிப்பான் எப்பயுமே. சரி இப்போ வாடா நீ. அப்ப இப்ப நாளைக்கு பாத்துக்கலாம். மோர்